அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோணு கிராமம் சந்ததானம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்ட நம்ம இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, தயவுசெய்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 to 50 குழந்தைகள் இங்கே பிறக்கிறாங்க. செக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா 200 கணக்கான பெண்கள் இங்கே செக்கப்புக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் இப்போ சன்னதானம்பட்டி இந்த நீரேற்ற திட்டத்தின் மூலயமா செக்கான் ஏரிக்கு தண்ணி வந்த பிறகு அந்த கரையை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி தண்ணி ஃபுல்லாகவே தேங்கி நின்றுருச்சு. இதனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு, தேள் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வருது. நாங்கள் ரொம்ப நாளாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு காம்பவுண்ட் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். நம்ம கிராம சபை கூட்டத்திலையும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, எல்லாத்திட்டும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். சுகாதார அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு இதெல்லாம் கண்ணு தெரியுதா என்னன்னு எங்களுக்கும் தெரியல. இதுக்கு காம்பவுண்டு கட்டி தருவாங்களா அப்படின்றது தான் எங்களோட ரொம்ப நாள் கேள்வியாக இருக்குது. இங்கே சித்தா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இப்போ இந்த கரை வீக்காக இருக்கிறதுனால இந்த கரையை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையும் தண்ணி வந்துருச்சு. அங்கே பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த எட்ஜுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ தான் இருக்குது டிஸ்டன்ஸு. அந்த பக்கம் பாருங்கள், சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே தண்ணி நிற்கிது. இதனால் இரவு நேரத்தில் பாம்பு, பூச்சி எல்லாம் வருது. சுகாதார சீர்கேடு, கொசு அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. இங்கே இது ஹாஸ்பிட்டல் வரதே நல்லது ஆகும். ஒரு உடல்நிலை சரியாக இருக்கும்போது நான் நல்லது பண்ணிக்கலாம் தான் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு இங்கே நோய் வர சூழ்நிலை இங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக கோரிக்கை கேட்டுட்டு இருக்கோம். அந்த காம்பவுண்ட் வேணும், இந்த கரையை பலப்படுத்தணும். அது இல்லாத இங்கே வர பெண்களுக்கு டாய்லெட் வசதி இங்கே கிடையாது. இதெல்லாம் தமிழக அரசு கவனித்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ரொம்ப நாள கோரிக்கையாக இருக்குது. நன்றி.